பிடிச்சிருக்கா? அப்பன் பேக் பிடிச்சிருக்கா டேனி எனக்கு? வணக்கம் நண்பர்களை, மீண்டும் என்னுடைய காணொளியை காண வந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டான சூப்பரான ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதுதான் பார்த்திங்க குரங்குகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம், மற்ற ஸூ என்றும் சொல்லலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னுக்கு அட்ரஸ் போட்டிருப்போம், பாருங்க. சூப்பராக இருந்தது உண்மையாக. இயற்கையோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு அமைதியாகவும் என்ஜாய்புல், மற்றது வெதரும் நல்லா இருந்தது நாங்கள் போயிருந்த நேரம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் 2024ஆம் ஆண்டு கோடைகால விடுமுறைக்கு போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நடக்கணும் நிறைய தூரம். அதனால் நீங்கள் என்ன செய்யலாமெண்டா, நல்ல சப்பாத்து ஷூ போட்டு கொண்டு போங்க, அதுதான் நல்லது. வெயிலானேன்னுட்டு இந்த பாட்டா போட்டு கொண்டு போனீங்கன்னா கால் நோக்கும். சப்பாத்து தான் நல்லது, அதாவது ஷூ தான் நல்லது. நடக்கிற ஷூ போட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது சின்ன ஆக்களுக்கு. மற்றது பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து சின்ன ஆக்களுக்கு 5லேருந்து 14 வயது உட்பட்ட பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா 10 ஃப்ராங்க்கிட்டையும், பெரிய ஆக்களுக்கு 12.50 ஃப்ராங்குக்கிட்டையும் எடுத்தார்கள். நாங்கள் கார்ட்லாம் பே பண்ணினாங்க. இப்போ இது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் எடுத்தபடியாக அந்த ரேட்லாம் இருந்தது. மற்ற பார்க் பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, ஃப்ரீயாக நீங்கள் பார்க் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டுங்களோட கோடைகால விடுமுறைக்கு இங்கே உள்மண்டு சிட்டியில் போய் நின்று ராவன்பூர், லேகோலாண்ட், மற்றது பார்த்திங்கன்னா இந்த அப்பன்பூர்க்குன்னு சொல்லி இந்த இடத்துக்கு போயிருந்தோம். எல்லாத்தையும் 4 நாளில் 4 இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். குறைவான பட்ஜெட்டில் தான் நாங்கள் வந்து காரில் போயிருந்தோம். எங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்தியால பக்கம் இந்த பார்டரில் இருக்கிறபடியே எங்களுக்கு கிட்டே இருந்தது. நீங்கள் வடிவாக பிளான் பண்ணி ஒரு கிழமை அல்லது 4 நாளும் வந்து பார்த்துட்டு போகலாம். நீங்கள் பராக்கு முதல்ல ஏற்கனவே நல்ல வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி அல்லது வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. எங்களோட சின்ன ஆக்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா அவர்கள் பிறந்ததுலேருந்து குரங்குகளை வந்து இப்படி நேராக கண்டது இல்லை, இப்படி ஃப்ரீயாக. ஷூக்கெல்லாம் நிறைய போயிருக்கிறோம், ஆனால் வந்து இப்படி நேராக பார்த்தது இல்லை கிட்டையா. குரங்குகளை வந்து சின்ன பிள்ளையில வந்து பயமுறுத்துகிற மாதிரி இல்லை அவ்வளோன்னு சொல்லி தன்ற பாட்டுக்கு அது ஏற்கனவே ஆக்கள் நிறைய வந்து போகிறபடியாக அதுகள் பழகிட்டு குரங்குகள் பார்த்திங்கன்னா. இவர்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் உண்மையாக சின்ன ஆக்களுக்கு. அந்த வயதும் ஓகேயாக இருந்தது. எங்களுடைய ஆக்களுக்கு 7 வயதும் 9 வயதும் மிக இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு டைம். அப்போ சாப்பாடு போட்டிருந்தார்கள். குரங்குகளை பற்றி கொஞ்சம் ஜெர்மன் மொழியில் சொல்லியிருந்தார்கள். மிக இன்ட்ரெஸ்டான இடம் உண்மையாகவே. நீங்கள் விசிட் பண்ண ஜெர்மனில் சின்ன ஆக்களுக்கு லேகோலாண்ட் பிளான் பண்ணினா இந்த இடங்களுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கொண்டு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் குரங்குகள் மட்டும் இல்லை, பறவைகள், அந்த ஸ்ட்ரோக் என்று சொல்லி ஜெர்மன் மொழியில் சொல்கிறது, பெரிய அந்த பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக 2 அடியில் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அந்த பறவைகள் அதையும் வந்து பார்க்கலாம். அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நிறைய இருந்தது. நாங்கள் என்ன உதறிய லக் உதறியில் சாப்பாடு டைமுக்கு போனபடியாக அவர்கள் வந்து அந்த கிரவுண்ட்ஸில் நின்ற உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா பறவைகளும் வந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் வீடியோ பார்த்துருப்பீங்க, இதை நான் கடைசியிலே அட்டாச் பண்ணுறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மீன்களும் இருக்குது, குளங்கள் மீன்களும் வச்சு வளர்க்குறார்கள். ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா தான் நடந்த மாதிரியும் போயிடும். குரங்குகள் மற்றது பறவைகள் மீன்களையும் பார்த்த மாதிரி போயிடும். உங்களுக்கு சின்ன ஆக்களுக்கு உண்மையாக நல்ல இடம், என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். Hallo und herzlich willkommen zu einer unserer Affenfutterungen hier am Affenberg Saalen. Bevor ich gleich im Anschluss etwas Futtern an die Affen verteile, noch einige Worte vorab zu unseren Affen. Wir befinden uns hier inmitten einer ganz außergewöhnlichen Affenpopulation. Unsere Affen hier in Saalen unterscheiden sich in der Haltung kaum von denen im freien Wild. மற்றது பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் போகிறதுக்கு தனியான காசு, ஒரு ஆளுக்கு 5 யூரோன்னு சொல்லி எடுக்கிறார்கள். தனியாக காசு கட்டணும். இதுக்கு இந்த பாலத்துக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் முன்னுக்கு செக்யூரிட்டி மாதிரி ஒரு ஆள் நிற்பா. நீங்கள் இதுக்குள்ளே போக விரும்பினால் QR கோட், அந்த கோட் இருக்குது, அதில் ஸ்கேன் பண்ணி காசு கட்டலாம், அல்லது நீங்கள் கையில் இருந்தால் காசு கட்டலாம், அப்படி வச்சுருக்கிறார்கள். அதுக்குள்ளே காசு கட்டாமல் போகாத மாதிரி முன்னுக்கு ஒரு ஆள் நிற்கிது.
எல்லாரும் நிறைய வேலை செய்கிற ஆட்கள் அங்கே இங்கேண்டு நிற்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு விரும்பினா அது நிறைய கிறிஸ்டியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். சொன்னால் என்னென்னு சொன்னால் அது பிரான்ஸ்லேருந்து தான் முதல் ஒரு குரங்கு இங்கே கொண்டு வந்தோன்னு சொல்லி அதுக்கு அந்த வயது போன குரங்கை நாங்கள் பார்த்து நாங்கள் மிகவும் வயதாக ஒரு குரங்கு இருந்தது, அதுதான் முதல் குரங்குன்னு சொல்லி சொன்னார்கள். குரங்குகளோட எண்ணிக்கை சொன்னார்கள், உண்மையாக மறந்து போயிட்டேன் நான். என்ன 2 வருஷம் முன்னாடியா. நீங்கள் 2026 இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் விடுமுறைக்கு சின்னாக்களோட இது சூப்பர் இடம், நல்ல சாய்ஸாக இருக்கும். 2-3 விளையாட்டு இடங்கள் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறபடியா. மற்றது பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடு டைம் பண்ணுறபடியாக நீங்கள் வந்து நெட்டில் வடிவாக பார்த்துட்டு போகலாம். சாப்பாடு டைமுக்கு போனீங்கன்னா எல்லா குரங்களையும் கிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்கும், பறவைகளையும் கிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த மைக் எடுத்து கதைக்க ஒழிக்கட்டும்னா எல்லா இடத்துல இருந்த பறவைகளெல்லாம் பறந்து வரும். கடைசியில் இதில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஆக்களுக்கும் சொல்லுங்க, பிள்ளைகள் உள்ள ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நாங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி என்னுடைய காணொலியை கண்டு மகிழ்ந்ததுக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் ஒரு ராய் பார்த்து பார்த்து கணக்கில் இருக்கா அது மாடா அது தண்ணியை சுற்றி வர வேண்டிய ஆனால் தானே எங்கே குரங்கு இருக்கு அக்கில் நாங்கள் இப்படி வந்துட்டோம். சரி, நீ சொன்னது சரியா இருக்கான்னு பார். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் நான் பாரு. நீ aktiv wieder angesiedelt. Zu dieser Zeit war der Waldstorch in Baden-Württemberg fast verschwunden. Die Gründe hierfür waren zum einen die Intensivierung der Landwirtschaft, zum anderen die Trockenlegung von Feuchtgebieten. Kurzum, der Storch hat nicht mehr ausreichend Nahrung gefunden zur Aufzucht seiner Jungen. Ein großes weiteres Problem besteht während des Zuges in die Überwinterungsgebiete Afrikas und Südeuropas, da die Mehrzahl der